ஒருத்தர் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டாருன்னா, இத மாதிரி என்னோட பையன் வந்து என்ன அடிச்சுட்டான். நான் அதனால வந்து வீட்ல இருந்து வெளியே வந்துட்டேன். என்னோட ஒய்ஃபையும் அடிச்சுட்டாங்க, என்னையும் அடிச்சுட்டாங்க. என் மருமக வந்து எனக்கு சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். என் மனைவிக்கு சாப்பாடு போடலன்னு நான் கேட்டேன். அதனால அவங்க வந்து சொல்லி என் பையனை விட்டு அடிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட வந்து அழுகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, இப்படிலாம் கூட இருக்காங்க அப்படின்றதுனால நான் அதை ஒரு வீடியோவாகவும் நான் எடுத்து போட்டேன். அவருக்கு நான் காசு கொடுத்து இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் செய்யலைன்னா வேற யாரும் செஞ்சிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து அவர்கிட்ட காசு கொடுத்து நீங்கள் பஸ் ஏறி போங்கன்னு சொல்லிட்டு நான் பஸ் ஏற்றிட்டு போயிட்டு நான் விட்டு கள்ளக்குறிச்சியில் பஸ் ஏற்றணும் அப்படின்னு சொன்னார். நான் பஸ் ஏற்றி நான் அவரை விட்டுட்டு நான் வந்தேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் பெயினாக இருந்தது. ஏன்னா எனக்கு அப்பா இல்லை. ஸோ ஒரு பையன் ஒரு அப்பாவை கை நீட்டி அடித்து வீட்டை விட்டு தெருத்துறாங்க அப்படின்றப்ப அது எனக்கு கொஞ்சம் வலிச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆன ஒரு விஷயம். ரீசெண்ட் டைமில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நம்ம விழுப்புரம் ரயில்வே ஜங்ஷனில் ஒருத்தர் பியர் பாட்டிலோட வந்தார். அதை வந்து நான் வந்து கேட்டேன், பப்ளிக்கில் நீங்கள் ஏன் வந்து பியர் அடிச்சுட்டு வரீங்க, ஓரமாக போயிட்டு கூட உட்காந்து குடிங்க. நான் என்ன கேட்டேன்னா, நீங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்லலை, பப்ளிக்கில் குடிக்காதீங்க, ஓரமாக போயிட்டு உட்காந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் அதை எடுத்து போட்டேன். ஆனால் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஏன் அதை கேட்குற, அவரு குடிச்சா குடிச்சிட்டு போட்டோம், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து கேட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனையே நான் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்க்காக போட்டோம், ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம ஒரு வீடியோஸ் போட்டோம், பப்ளிக் யாருமே அதை கேட்கல, சரி நம்ம கேட்டு ஒரு வீடியோ போட்டோம், நாளைக்கு இந்த வீடியோ பார்த்து யாரும் ரோட்ல இதை மாதிரி குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டோம். ஆனால் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அசிங்கமாகவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டு வந்து சொன்னாரு, நீ ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ற, உன்னை வந்து பாராட்டுறப்ப நீ வந்து கமெண்ட் செக்ஷன் நீ ஆன் பண்ணி வச்சிருக்க, திட்டுறப்ப நீ ஆஃப் பண்ற, ஆஃப் பண்ணாத மறுபடியும் ஆன் பண்ணு, திட்டுறவங்க திட்டட்டும், யார் யார் திட்டுறாங்களோ அது அவங்களோட கருத்து, உனக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கீழே எனக்கு சப்போர்ட் பண்றவங்க நீங்க எதுக்கு அதை கேட்குறீங்க, அவரு தான் கேட்குறாரு, உங்களால கேட்க முடியல ஆனா அவர் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணியும் கமெண்ட்ஸ் இருந்தது. அது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இருக்கு. ஒரு 3 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல பைக் ஓட்டிட்டு வந்தாங்க. அதை நான் வந்து போயிட்டு கேட்டுட்டு நான் அதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவை போட்டேன். குட்டி பசங்களோட ஃபேஸை பிளர் பண்ணிட்டு தான் போட்டேன். ஆனால் அதுக்கும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதை வந்து எங்க ஏரியா பசங்க கிட்ட பண்ணியிருந்தனா நீ உயிரோடையே நீ வந்து போயிருந்திருக்க முடியாது, ஏதோ அவங்களா இருக்கவே வந்து உன்னை விட்டுட்டாங்க அப்படின்னு. ஆனா நான் போட்டதுக்கான ரீசன் என்ன, வரப்போற விபரீதங்களை வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து ஐயோ என் பையனுக்கு இதை மாதிரி ஆயிடுச்சே, நான் வந்து முன்னாடியே நான் வந்து பார்க்காம விட்டனே, நான் ஒழுங்கா இருந்திருந்தா என் பையன் வந்து வண்டி எடுத்துட்டு போயிருப்பானா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க. இன்கேஸ் எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்தா சரி அது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வீடியோஸ் போட்டோம். அதை பார்த்து ஒரு 4 பேர் வந்து பசங்களை இதுக்கப்புறம் அது மாதிரி அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டேன். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் எனக்காக வந்தது. என்னால் ஒரு 10 ரூபா செலவு பண்ண முடியுது, அந்த வீடியோவில் என்னால் ஒரு 10 ரூபா செலவு பண்ண முடியுது கஷ்டப்படுறவங்களுக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4 பேர் இவங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்போ என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றப்ப கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. என்னோட வீடியோஸ்னால நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் நான்